சென்னையில் பெசன்ட் நகர் கடல் பகுதி என்பது கொந்தளிப்புடன் காணப்படுது. அங்கிருந்து செய்தியாளர் அன்புச்செல்வன் நிகரார். அன்புச்செல்வன், அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? புயலினுடைய தாக்கம் தற்போது ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலையில் தான் பெசன்ட் நகர் என்பது தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. பெசன்ட் நகர் கடற்கரை அருகாமையில் நாம் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதியில் முழுமையாக கடல் சீற்றத்துடன் காணப்படக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த கடல் கொந்தளிப்பானது தொடர்ந்து படகுகளுக்கு உள்பகுதிக்கு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக மீனவர்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் வலைகளை பாதுகாப்பாக வைப்பதற்கான பணிகளை தற்போது மேற்கொள்ள தொடங்கியிருக்கிறார்கள். ஏனென்றால் நேரடியாகவே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் உமாசங்கர் காட்டிக் கொண்டிருக்கிறார். மழைநீரானது தொடர்ந்து உள்ளே வந்து இங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய தொடங்கி இருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் கடல் சீற்றம் அதிகரிக்க இந்த மழைநீரானது முற்றிலுமாக குடியிருப்பு பகுதிக்குள் சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து மழை நேரம் வந்துட்டு இருக்கு. கடல் கொந்தளிப்பு எப்படி இருக்கு? இந்த பகுதியில் தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சுட்டா? ஆமாங்க, நைட்டோட இருக்க எல்லாம் அதிகமாக வந்துன்னே இருக்குது. வீட்டுள்ளே போகுது தண்ணி, போட்டுலாம் மிதக்குது. இன்னும் இருக்க என்ன ஆகுன்னு தெரியல. இந்த போட்டு மேலே இருக்குண்ணா. இப்போ இந்த போட்டை இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு கொண்டு போக முடியாதா? டிராக்டர் இருக்குன்னு இது மாதிரி யாரும் வரமாட்டாங்க. நம்ம ஊரில் டிராக்டர் இல்லை, அதனால நம்ம தான் கஷ்டப்படணும். இப்போ இங்கே எவ்வளோ போட்டு இருக்குண்ணா இந்த இடத்துல? பெசன்ட் இந்த இடத்துல மட்டும் இந்த இடத்துல 60 போட்டு இருக்குது. 60 போட்டு இருக்குது. அவங்க சேஃப்டியாக கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கிறான். இன்னைக்கு கரை கடந்துதான் நிற்கிறாங்க. பார்த்துக்கின்னு கரை கடக்கும் போது அதான் இங்கே தான் இருக்குன்னு. இங்கே இருந்தால் தான் நம்ம பொருளுங்களை சேஃப்டியாக பார்க்க முடியும், நேரடியாக பார்க்க முடியும். தொடர்ந்து பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் கடல் நீரானது உட்புகக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கடல் சீற்றம் அதிகரிக்க தொடர்ந்து மழை நீரானது உள்ளே சென்று அந்த படகுகளுக்கு மூழ்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. 60க்கும் மேற்பட்ட படகுகள் இந்த பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய கடற்கரையில் இருந்து கொண்டிருக்கிறது. அருகாமையிலேயே குடியிருப்பு இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடல் நீரானது தொடர்ந்து உட்புகுந்து உள்ள இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிக்குள் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று ஒரு சில மீனவர்கள் தங்களுடைய படகுகளில் இருக்கக்கூடிய வலைகள் அனைத்தையுமே மேலும் போட்டுகளுக்கு உள்ளாக வைத்து பாதுகாக்கக்கூடிய பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் தொடர்ந்து இந்த கடல் சீற்றம் அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மழை வெள்ளமானது தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருப்பதன் காரணமாக கடல் நீர் உள்புகக்கூடிய ஒரு அபாயம் என்பது பெசன்ட் நகர் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் காரைக்கால், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் தொடர்ந்து கடல் சீற்றம் அதிகரித்திருப்பதோடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அனைவருமே பாதுகாப்பாக தங்களுடைய உடைமைகளை செய்வதற்காக வலைகளை மேற்றான பகுதிகளுக்கு எடுத்து செல்வது மற்றும் இங்கிருந்து கொண்டு செல்லக்கூடிய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கடல் சீற்றம் என்பது இந்த பகுதியில் அதிகரித்திருக்கிறது. எப்படி இருக்கு இந்த இடத்துல கடல் சீற்றம்? எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? போட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு பாதுகாப்பாக வச்சுட்டீங்களா? பயங்கரமாக இருக்குதுங்க. நேற்று ஒரு மாதிரியாக இருந்து விடிய காலம் வந்தாக்கா ரொம்ப சொரப்பாக இருக்குது. கடல் அதிகொண்ட சொரப்பு எங்களால் கண்கொண்டு போய் அதுக்கு தான் வலையெல்லாம் தூக்கி ஏற்றுறோம். ஏன்னா இங்கே எவ்வளோ போட்டு இருக்குது, வலைகள் எவ்வளோ இருக்கும், பாதுகாப்பாக இருக்குமாங்க? இங்கே எங்கள் வலைக்கு போட்டுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடையாதுங்க, உத்தரவாதம் கிடையாது. நாங்கள் இந்த தண்ணி வந்துச்சுன்னா அப்புறம் போட்டு வந்து நாங்கள் அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும், புரியுதுங்களா? இங்கெல்லாம் வந்து எங்களுக்கு இடம் கிடையாது. இந்த இடத்துல நாங்கள் எங்கே எடுத்துகிட்டு போய் இப்போ போட்டு எங்களுக்கு வலை பார்த்தீங்களா, இவ்வளோ வலையத்துக்கு போட்டில் தான் ஏற்றுறோம். எங்கே எடுத்துன்னு போய் எங்களால் வைக்க முடியாது. நாங்கள் கீழே வச்சோன்னா வலை போயிடும், தண்ணியில் அடிச்சுன்னு போயிடும், புரியுதுங்களா? அதுக்காக தான் போட்டு மேலே வந்து ஏற்றி வைக்கிறோம். இங்கே மொத்தம் எவ்வளோ போட்டு இருக்குன்னா இன்னைக்கு அது மழை அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுவேன்? மாற்று ஏற்பாடு என்ன? இங்கே போட்டு இவ்வளோ போட்டு ஒரு 40-50 போட்டு இருக்குது. அதை என்ன செய்வோம், ராவில் வந்து போட்டுக்கு வெள்ளை படிச்சதுனாக்கா காலியாக இருக்கிற இடத்துல இழுத்துன்னு போய் வைப்போம். தூங்க மாட்டோம், ராவெல்லாம் தூங்க மாட்டோம், முழிச்சுன்னு தான் இருப்போம். ஏன்னா ஒரு வலை கூட்டினா கூட 50,000 ஆகுது. நான் ஒரு மூட்டை வலை கூட்டினா 2 மூட்டை வலை கூட்டினா 50,000 ஆகுது. அதெல்லாம் எங்களால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வாங்க முடியாது. என்ன, அதுக்காக தான் நாங்கள் கொஞ்சம் இருக்கிற வலையை கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்கிறோம். அப்படியே மீதி வெள்ளாப்பு நாங்கள் வீட்டுக்கு போயிட்ட பிறகு வெள்ளா படிச்சதுல கடலாட போயிடும். என்ன, கடலாட போயிடுதுன்னா எங்களால் போட்ட முடியாது, வாங்க முடியாது.
இருக்கக்கூடிய மீனவர்களை பொறுத்தவரை 60க்கும் மேற்பட்ட படகுகள் பெசன்ட் கடற்கரை பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிறது. மீன் வலை, அதாவது மீன் பிடிக்கக்கூடிய வலைகளை அனைத்தையும் போட்டுகள் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கடல் சீற்றம் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அது உள்ளே வரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக இதற்கு அடுத்த கட்டமாக அதிக அளவில் கடல் நீரான உள்ளே வரும்போது மேடான பகுதிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் இந்த கடல் நீர் சூழக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருப்பதால் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்று மீனவர்கள் இந்த பகுதியிலே நின்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரம் ஆக மழையினுடைய வேகம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கடல் சீற்றத்தினுடைய வேகத்தையும் அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புச்செல்வன், கடல் நீர் உட்புகுவதையும் பார்க்க முடிகிறது. மீனவர்கள் அங்கே இருக்கக்கூடிய படகுகளை வெளியில் எடுக்க முயற்சி செய்வதையும் பார்க்க முடிகிறது. இப்போ அவங்களுடைய உடனடி தேவை என்னவா இருக்கு? ஏனென்றால் மீனவர்களை பொறுத்தவரை இங்க இருக்கக்கூடிய படகுகள் அனைத்தையும் மேடான பகுதிகள் கொண்டு போடும் என்றால் உடல் உழைப்பின் மூலமாக மட்டும் கொண்டு செல்ல முடியாது. பெரிய பெரிய வாகனங்களை எடுத்து வந்து மனித உழைப்புகள் அதிகமாக இருந்து கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் அதற்கான செலவு இருக்கிறது. தற்போது யாரும் இந்த பகுதிக்கு வருவதற்கும் தயாராக இல்லை. இந்த நிலையில் தான் இருக்கக்கூடிய மீனவர்களே தற்போது இருக்கக்கூடிய சூழலுக்கு என்ன செய்ய முடியுமோ வலைகளை அனைத்து போட்டுகளுக்குள்ளாக வைத்து அதை அனைத்தும் கட்டி வைக்கக்கூடிய பணிகளை மட்டும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக வந்தால் இந்த போட்டுகளை அனைத்துமே தூக்கி கொண்டு பெசன்ட் நகர் நாம் பிரதானமாக பார்க்கக்கூடிய பெசன்ட் நகர் அந்த பிரதான சாலைகளுக்கே கொண்டு செல்ல வேண்டிய மேட்டு பகுதிக்கு கொண்டு சென்றால் மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கும் என்று மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதற்கான முயற்சியை அடுத்த கட்டமாக மேற்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படலாம் என்று மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். பெசன்ட் நகர் கடற்கரை பகுதிகளில் பொதுமக்களுடைய நடமாட்டம் இருக்கிறதா? இல்ல, குறிப்பாக நம்ம ஒளிப்பதிவாளர் உமாசங்கர் காட்டக்கூடிய காட்சியில பார்த்து கொண்டிருக்கிறோம். பெசன்ட் நகரை பொறுத்தவரை பொதுமக்கள் யாரும் வரவில்லை. மீனவர்கள் மட்டும்தான் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக இந்த போட்டுகளை உள்ளே கொண்டு செல்வது, வலைகளை உள்ளே செல்லக்கூடிய பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். உள்ளே யாரும் அனுமதிக்கப்படவில்லை. அந்த சாலை முழுவதுமே அங்கங்கு போலீஸ் நின்று கொண்டு அது உள்ளே செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தலையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கடற்கரை பெசன்ட் நகர், திருவான்மியூர் உள்ளிட்ட கிழக்கு கடற்கரை சாலை முழுவதுமே ஒரு பெரிய கடல் கொந்தளிப்பும் தொடர்ந்து கடலுடைய நீர் உள்புகக்கூடிய ஒரு அபாயம் என்பது ஏற்பட்டு கொண்டே இருப்பதால் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து மழையினுடைய அளவும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. கடலுடைய சீற்றமும் அதிகரித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பொதுமக்கள் பெரிதாக கடற்கரை பகுதிக்கு உள்ளே யாரும் வருவதற்கான அனுமதி கொடுக்கப்படவில்லை. வரக்கூடியவர்களையும் வேண்டாம் என்ற அறிவுறுத்தலையும் போலீசார் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டவுடன் இந்த கடற்கரையோர கிராமங்களுக்கு, கடற்கரையோர மீனவ கிராமங்களுக்கு என்ன வகையான அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு? அரசு சார்பாக என்ன வகையான முயற்சிகள் எடுத்து அங்க இருக்கக்கூடிய மீனவர்களோட இணைந்து வேலை செய்யறாங்க? இல்ல, பொதுவாகவே மீனவர்களை கடல் ஓரமாக இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கான உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் முகாம்களுக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இன்னும் தொடர்ந்து கடல் நீரால் உட்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டால் அருகாமையில் மேடான இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய முகாம்களுக்கு கொண்டு செல்வதற்கு மாநகராட்சி பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரை தற்போது வரைக்கும் பாதிப்பு இல்லாத ஒரு சூழல் இருந்தது. தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக பெசன்ட் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு வாசிகள் முகாம்களுக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். இதை தொடர்ந்து இந்த கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய எல்லாருமே அருகாமையில் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்கள், சமுதாய நலக்கூடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் தொடர்ந்து மழை என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் தங்குவதற்கு இரவுக்கு தேவையான வசதிகள் அனைத்துமே அந்த முகாம்களில் செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆனால் கடந்த 2-3 தினங்களாகவே மிதமாக பெய்து கொண்டிருந்த மழையானது இன்று காலையிலிருந்து தான் அதிகரிக்க தொடங்கியிருப்பதோடு பலத்த காற்று வீசப்பட்டு கொண்டிருப்பதால் அடுத்த கட்டமாக இந்த நடவடிக்கைகளை மாநகராட்சி பணியாளர்கள் மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.